காவேரி நவீனும் இந்த வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு வந்து யமுனா அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க 2 பேருமே காவேரி நவீனையும் பார்த்துட்டு யமுனா வந்து நீங்கள் இதை இப்படி தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இவ கூட தான் வருவீங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி அக்கா கூட வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. பார்த்து எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்குறாரு. இங்கே வந்து விஷயத்த சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கே இதுக்கு ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படி சொல்ல போகிறாங்க. உடனே வந்து நம்ம நிவின் வந்து தடுத்து நிறுத்துறாரு. நீ சொன்னீங்கன்னா இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டியதா, வீட்டுக்கு வரவே முடியாதுன்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க யமுனா. அடுத்து வந்து காவேரி எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த மாதிரி சீக்கிரமாகவே வந்து எல்லா பிரச்சனையும் வந்து தீர்ந்துரும், நம்மளது வந்து நம்ம பிஸ்னஸை வந்து நம்மளை டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிடி, இத்தனை நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்கும்போது காவேரி ஒன்று ஒன்றா வந்து நல்லா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஏமாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. விஜய் வந்து ஃபோனை எடுக்கலை. அடுத்து வந்து காவேரி வந்து எதனால் ஃபோன் எடுக்காமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. விஜய் கொஞ்ச நேரத்தில் கால் பண்ண, என்ன காவேரி ஃபோன் கூப்பிட்டுருந்தியா அப்படின்னு. ஏங்க ஃபோன் எடுக்கல. இல்லை காவேரி கொஞ்ச நேரம் தலைவலின்னு படுத்து. தலைவலியா, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறாங்க. ஒன்றும் இல்லை காவேரி அப்படி சொல்லிகிட்டே இருக்காரு. பார்த்தா வந்து செகண்ட் லைனில் ஐயப்பன் வந்துட்டு இருக்காரு. காவேரி ஒரு நிமிஷம் இரு, ஐயப்பன் வந்து செகண்ட் லைனில் வராரு, நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு ஐயப்பனுக்கு வந்து என்ன ஐயப்பன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லை சார், அந்த பசுபதி வந்து எங்கேயோ வந்து போயிட்டுருக்காரு சார், இங்கே வந்துட்டு போகிறாரு, அதெல்லாம் பின்னாடி பின்தொடரேன் சார் அப்படின்னு. பின்தொடரீங்களா, என்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு. சரி, நான் உடனே கிளம்பி வரேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு. சரி ஓகே சார் அப்படின்றாங்க. லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கன்றாரு. இங்கே காவேரி கிட்ட அடுத்த இல்லை காவேரி, இந்த மாதிரி ஐயப்பன் வந்து பசுபதி வந்து பின்னாடி போயிட்டுருக்காராம், என்னாச்சு நான் போய் பார்க்குறேன், பாவம் ஐயப்பன் தனியாக மாட்டிக்க போகிறாரு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் பத்திரங்க, அப்புறம் போலீஸ் வந்து உங்களை வந்து பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், நான் பத்திரமா போகிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சரின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ரொம்ப பயமாக இருக்குது நம்ம வந்து காவேரி உடனே இந்த விஷயத்தை வந்து மாமா கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. என்னாச்சு காவேரி அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி விஜய் வந்து பசுபதி பின்னாடி போயிட்டுருக்காரா, நான் ஐயப்பன் தான் முதல்ல போகிறாரு, பின்னாடி விஜய் போகிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமாம்மா, நீங்களும் என்னென்னு பார்க்குறீங்களா அப்படின்னு. சரிம்மா, அந்த பசுபதிக்காக தான் நம்ம இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம், நான் விட மாட்டேம்மா அப்படின்னு. நிவினும் என் கூட தான் இருக்கான், நான் நிவினை கூட்டிகிட்டு போகிறேம்மா அப்படின்னு. சரிங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து இவர் எங்கே போகிறாரு அப்படி சொல்லிட்டு போனால் ஒரு வந்து கொஞ்சம் ரொம்ப தூரமாக போகிறாரு. போயிட்டு வந்து பேசிட்டு வந்து மறுபடியும் வந்து போக பார்க்குறாரு. அந்த டைமில் ஐயப்பன் வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வெண்ணாவோட மாமா வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஒரு ஆள் கூடவே இருக்காங்க, ஒரு லேடியும் கூட இருக்காங்க. அவங்கள பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இவங்க யார் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் ஒன்றும் புரியாமல், சார் இந்த மாதிரி இங்கே தான் சார் வெண்ணாவோட மாமா இருக்காரு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறார் விஜய். நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயப்பன்? ஆமாம் சார், இங்கே வெண்ணாவோட மாமா கட்டி வச்சுருக்காங்க சார் அப்படின்றாரு. சரி நீங்கள் அங்கேயே இருங்க, நீங்கள் உள்ளே போகாதீங்க எக்காரணம் கொண்டோம், நான் வரேன் அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. என்னை எதுக்காக இப்படிலாம் பண்ணுற, நான் அப்போவே ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, என்னை ஊருக்கும் போக விடாமல் இந்த மாதிரி பண்ணுறது நியாயமா? வெண்ணாவையும் இப்படி பண்ணி என்னையும் இப்படி பண்ணிட்டியா, நீ பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இருக்கா, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட வெண்ணாவோட மாமா வந்து கேட்குறாரு. இங்கே பாரு, கொஞ்ச நாளைக்கு நீ இங்கே தான் இருந்தாகணும், இங்கே பாருமா, இந்த ஆளுக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுத்து அதெல்லாம் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பத்திரமா இரு, முக்கியமான விஷயம், இவன் தப்பிச்சு போகவே கூடாது, தயவு செய்து என்னை விட்டுருங்க, நான் ஊரை பார்க்க போயிடுறேன், இதுக்கப்புறம் உங்கள் ஜோடிக்கே நான் வரமாட்டேன் அப்படின்றாரு. நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை விஜய் தேடிட்டு இருக்கான், விஜய் கையில் நீ வந்து மாட்டினேன்னா எல்லா உண்மையும் நீ வந்து வெளிப்படையாக சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் விஜய் வந்து எப்படியாவது உன்னை சொல்லவும் வச்சிடுவான், அதுக்கப்புறம் ஏன் கதை என்ன வருது, அதுக்காக தான் உன்னை நான் இங்கே வச்சுருக்கேன், அதனால எக்காரணம் கூட நான் விட மாட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு ஐயோ இருந்தாலும் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாரு. அதனால் நீ இங்கே தான் இருக்கணும், நான் அந்த விஜய் போலீஸில் மாற்ற வரைக்கும் நீங்கள் இரு, அதுக்கப்புறம் ஊருக்கு நீ போனால் போதும், அது வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும், நீ சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிற, அதான் உன்னை கட்டி வச்சுருக்கேன், நீ சொல்கிற பேச்சை கேட்டீங்கன்னா உன்னை நான் கட்டி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, வெண்ணிலாவையும் வந்து இப்படி பண்ணிவிட்டு என்னையும் இந்த மாதிரி பண்ணுறியே, உன் பேச்சை கேட்டு நான் உன் கூட நாங்கள் இருந்தோம்ல, அதுக்கு தான் இன்றைக்கி அனுபவிக்கிறோம், நானும் வெண்ணிலாவும் உன் பேச்சை கேட்காம இருந்திருக்கணும், இப்போ விஜய் பேச்சை கேட்டு இருந்தாவது இப்போ நாங்கள் வந்து வெண்ணிலாவுக்கும் செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாரு, அதே டைமில் வெண்ணிலாவே நான் ஊருக்கு கூட்டின்னு போயிருப்பேன், நாங்களும் நிம்மதியாக இருந்திருப்போம், நான் அதை செய்யாதால் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. யோ புலம்பாத நிறுத்தியா அப்படி சொல்கிறாங்க. பத்திரமா பார்த்துங்க, இந்த ஆள் ஓடி போனாலும் ஓடி போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. சரிங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஆளும் லேடியும் அங்கே வச்சுட்டு சரி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாரு. சார் அந்த பசுபதி கிளம்பிட்டா சார், இப்போ நீங்கள் கவனமாக இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்காரு.